அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். பணமா குணமா இன்றைய முன்னிலை. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே. பணத்தை தின்று பசியாறுமா, நல்லொழுக்கத்தை விற்று பணம் சம்பாதிக்கலாகுமா? பணம் படைத்தவன் பலம் படைத்தவன். இருக்காதே குணமின்றி பணம் தேடும் உள்ளங்களாய். மனிதம் போற்றி வாழ்ந்தால் ஆகலாம் அனைவரின் செல்லங்களாய். பணமென்றால் பிணமும் வாயை பிளக்கும். பணத்தை என்றும் முன்னிறுத்தாதே, குணமே நீ மறைந்த பின்னும் உன்னை நிலைநிறுத்தும். பணம் பாதாளம் வரை பாயும். தினையளவாயினும் குணமே நல்லது. பனையளவாயினும் பணம் ஓர் நாள் செல்லாது. பணம் உனக்கு மனிதர்களை பெற்றுத்தரும். குணமே உனக்கு மனிதத்தை கற்றுத்தரும். பணம் உனக்கு மனிதர்களை பெற்றுத்தரும். குணமே உனக்கு மனிதத்தை கற்றுத்தரும். மைதாஸ் தொட்டதெல்லாம் பொன்னானதும், ராமன் தொட்டவுடன் அகலிகை பெண்ணானதும். பணமா குணமா எது முன்னிலை என்பதற்கு பதிலானதும், கலியுகத்தில் குணத்தின் முக்கியத்துவத்தை உணராததும். ஏழையின் பசியை தீர்க்குமா வண்ணக்காகிதம், ஈகை குணமே பசி தீர்க்கும் ஒற்றை ஆயுதம். ஈகை குணமே பசி தீர்க்கும் ஒற்றை ஆயுதம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பணம் படைத்தவர் குணம் படைத்தோரா? பணமா குணமா இன்றைய முன்னிலை. உணர்ந்து கொள்வாய் என்றும் உன்னிலை. பணமா குணமா இன்றைய முன்னிலை. உணர்ந்து கொள்வாய் என்றும் உன்னிலை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி, திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை.